ஆஸ்திரேலியா vs ஓமன் மேட்ச் 10 at Barbados நடந்து முடிஞ்சிருச்சு. அண்ட் ஆஸ்திரேலியா 39 ரன்ஸ் வித்தியாசத்துல வின் பண்ணி 2 crucial points எடுத்துட்டாங்க. அண்ட் டாஸ் வின் பண்ணி bowling எடுத்தாங்க ஓமன். புரிஞ்சுக்கோங்க, இட் வாஸ் a very slow wicket once again. நம்ம வந்து யூஎஸ்ஏல மட்டும் இல்ல, வெஸ்ட் இண்டீஸ்ல முக்காவாசி பிச்சர்ஸ் எல்லாமே ஸ்லோ விக்கெட்டா தான் இருக்கு. அண்ட் ஆஸ்திரேலியா வந்து பாத்தீங்கன்னா 164 for 5 அடிச்சாங்க, which obviously is a match winning score னு கிளியர் கட்டா தெரிஞ்சது இந்த ஸ்லோ விக்கெட்ல. பட் இந்த ஸ்கோர் வந்திருக்காது. we have to give huge credit to Marcus Stoinis ஓட fantastic innings 67 of 36 and அதுக்கப்புறம் 3 விக்கெட்டும் எடுத்தாரு. சோ ஒரு ஆல் ரவுண்ட் ஷோ தான் ஆக்சுவலா Marcus Stoinis காமிச்சாரு. அண்ட் த சேம் டைம் டேவிட் வார்னரும் சூப்பரா விளையாண்டாரு 56 of 51 இந்த டஃப் விக்கெட்ல. அது crucial innings. மத்த பிளேயர்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனாங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது ஆக்சுவலி ஓமனுக்கு. ஏன்னா ஒரு கேட்ச் ஒன்று விடுவாங்க ஸ்டோனிஸ். அந்த ஓவர்ல மேரான் கான் ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா கேட்ச் அவுட் ஆனதுக்கு அப்புறம் 4 4 6 கிட்டத்தட்ட 28 ரன் அடிச்சு கேமோட மொமெண்டமே ஆக்சுவலா மாத்திடுவாரு மார்க்கஸ் ஸ்டோனிஸ். அதுக்கப்புறம் அடிதடி தான் லாஸ்ட் 2 ஓவரும். அண்ட் இதுதான் சாம்பியன்ஸ் டீம் பண்ணுவாங்க. அண்ட் போலிங்லயும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா போட்டாங்க. ஸ்டார்க் வந்து 2 விக்கெட்ஸ் எடுத்தாரு. எல்லிஸ் இந்த மேட்ச் விளையாண்டாரு. பேட் கமின்ஸ் ரெஸ்டட். எல்லிஸ் 2 விக்கெட்ஸ், ஜாம்பா 2 விக்கெட்ஸ். அண்ட் பெருசா ஆரியன் கான், மேரான் கான் அவங்க ஒரு கேமியோ விளையாண்டாங்க. மத்தபடி டிசப்பாயிண்டிங் பெர்ஃபார்மன்ஸ். உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.